என் பெயர் சரவணாஸ்ரீ. அல்ஃபா நடத்துகிற காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்க தலைப்பிக் அரசியல். அரசியலில் பெண்கள்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு தனிப்பட்ட முறையாக ஒரு பெண்ணை பற்றி பேச முடியல. ஸோ நான் அரசியல்வாதியாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அவையில் கூடியிருக்கும் மான்றோர் பெருமக்களே, சபை எறிந்துரையற்றும் சான்றோர் பெருமக்களே, என்னுடன் போட்டியிடும் சக போட்டியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நான் இங்கு பேச போகும் தலைப்பு, நான் முதலமைச்சரானால் என்பதே என் கனவு. என் கனவு தூக்கத்தில் வந்ததல்ல, என் இயக்கத்தில் வந்தது. அப்படி என்ன கனவு என்று புருவம் உயர்கிறதா? இதோ ஒளி படைத்த கண்ணாய், உறுதி கொண்ட நெஞ்சாய், களி படைத்த மொழியாய், கடுமை கொண்ட தோளாய், தெளிவு பெற்ற மதியாய், சிறுமை கண்டு பொங்கி எளிமை கண்டு இறங்கி எரு போல் நடை போட்டு நீட்டிய கைகள் வணங்க இதோ வருகிறேன் முதலமைச்சராக. ஆம், நான் முதலமைச்சரானால் என்பதே என் கனவு. 8 வயது குழந்தை நான். எனக்கான இயக்கமோ எட்டாக்கனி. என் வயதுக்கான இயக்கம் அதிகம் என்று தோணலாம், ஆனால் நிரசரமான உண்மை இது. நாங்கள் பிறந்து வளர்ந்த வீடு திடீர் எங்களுக்கு இல்லாமல் போனது. என் தந்தை வேலை இழந்த நிலை, என் தாய்ப்பட்ட இன்னல்கள், நான் எதையாவது கேட்கும் போதெல்லாம் இயலாமையில் ஆளப்பட்ட சோகம். எனக்குள் தோன்றிய ஒரு கேள்வி, நாங்கள் மட்டுமா இப்படி துன்பப்படுகிறோமோ என்று என் தாயிடம் கேட்டேன். அதற்கு என் தாய் சொன்னால், நம்மை போல் கோடிக்கணக்கான மக்கள் உள்ளார்கள் என்று. என் தலையெழுத்தை மட்டுமல்ல, எல்லோர் தலையெழுத்தும் மாற்ற இதோ வருகிறேன் முதலமைச்சராக. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வாழ்க்கை இனி உண்டோ? எல்லோரும் இன்பமாய் வாழ இதோ வருகிறேன் முதலமைச்சராக. மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ? எல்லோருக்கும் உணவு, எல்லோருக்கும் உடை, எல்லோருக்கும் வீடு வழங்கவே இதோ வருகிறேன் முதலமைச்சராக. குடிசை வல்லெண்டும் ஒருவருக்கு தெய்வம் அடித்தட்டு முந்தி வரும். பொருள் தெரியுமா உங்களுக்கு? தன் குடியை மென்மேலும் முதல செய்வனுக்கு தெய்வம் தன் ஆடையை பரிந்து கட்டி முன்னே வந்து நிற்கும். எல்லோர் துயரையும் துடைக்க இதோ வருகிறேன் முதலமைச்சராக. உங்கள் வருங்கால முதலமைச்சரின் நன்றிகள்.